ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 12th தமிழுக்கான ஃபஸ்ட் மீடியம் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் உங்களோட அம்சங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் நன்றாக படித்துக் கொள்ளுங்கள்ப்பா. இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்கப் போகும் தேர்வில் கண்டிப்பாக பல மாவட்டத்தில் உள்ள மாணவர்கள் பேப்பரில் வரப்போகிறது. ஸோ எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டுங்க. இதே மாதிரி தொடர்ச்சியான வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்குன்னா பார்க்குற ஒவ்வொருத்தருமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பலவுள் தெரியுப்பா. ஸோ செம்பருதி என தொடங்கும் பாடல் இடம்பெறும் கவிதை தொகுப்பு டேஷ். செகண்ட் ஒன் மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகளின் தொகுப்பு. தேர்ட் ஒன் நெல்லை தென்றல் என்ற கவிதை நூலை எழுதியவர் யார்? ஃபோர்த் ஒன் வெங்கதிர் இலக்கண குறிப்பு தருக. ஃபிஃப்த் ஒன் பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தெரிவு செய்க. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன்ப்பா தமிழில் உயிர்மை எழுத்துக்கள் 216, அவ்வொன்றில் உயிர்மை நெடில் எழுத்துக்கள் எத்தனை? செவன்த் ஒன் நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது என்ற ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது டேஷ். எயித் ஒன் வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது எதற்கு? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ரோமன்ப்பா எவையும் ஆண்களுக்கு மட்டும் விடையலை. ஸோ நைன்த் ஒன் தமிழர் வளர்த்த அழகலைகள் நூல் பற்றி குறிப்பு வரைக. 10th ஒன் கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழ் துணை வேண்டும் என்கிறார். 11th ஒன் விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கே அமைத்து ஒரு தொடர் எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 12th ஒன் ஞாலத்தின் பெரியது எது? 13th ஒன் நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக. 14th ஒன் சென்னையை அலங்கரித்து ஆறுகளை எழுதுக. ஓகேங்களா? ஸோ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாத்தையும் பார்த்து வச்சுருங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவையும் 3 விடையளிக்க. ஸோ 15th ஒன் ஏங்கொள் நீர் ஞாலத்து இருள கற்றும் இடம் சுட்டு பொருள் விளக்குக. 16th ஒன் பொருள் வேற்றுமை அணையை சான்றுடன் விளக்குக. 17th ஒன் செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடம் வானமெல்லாம் தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நயத்தை விளக்குக. 18th ஒன் சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களுள் இன்றும் நிலைத்து இருப்பவற்றை குறிப்பிடுக. 19th ஒன் சினத்தால் வரும் கேட்டினை கூறுக. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் எவையும் 3 மட்டும் விடையளிப்பா. ஸோ 20 வந்து பார்த்தீங்கன்னா ஊமை தொடர்களை சொற்றொடர்களில் அமைத்து எழுதுக. தாமரை இலை நீர் போல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலியும் பூனையும் போல. ஓகேங்களா? 21 கீழ்காணும் 4 சொற்களை கொண்டு தொடர் எழுதுக. ஸோ வானம், பற, நிலவு, தொடு. ஓகேங்களா? 22 ஏதேனும் ஒன்றனுக்கு பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக. ஸோ சாய்ப்பான் இந்த பக்கம் விலங்கி. 23 ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி தருகப்பா. ஸோ செம்பருதி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தனியாளி. தமிழாக்கம் தருக பொறுத்த வரைக்கும் லேர்னிங் இஸ் எ ட்ரெஷர் தட் வில் ஃபாலோ இட்ஸ் ஓனர் எவ்ரிவர் எ நியூ லாங்குவேஜ் இஸ் எ நியூ லைஃப். ஓகே, இந்த 2 சென்டென்ஸ் பார்த்து வச்சுங்க. தமிழாக்கம் படித்து வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெடுவினா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பசங்களை முக்கியமாக சொல்லிடுறேன். இதற்கு நான் மேலே இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்னு கேளுங்க. உங்களுக்கு பின் பண்ணி வச்சுறேன். இதோடு மட்டும் இல்லாமல் நம்ம பசங்களுக்கு முக்கியமான சந்தேகம் வரும், அதுவும் கிளியர் பண்ணிடுறேன். அதாவது ப்ரோ எங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது, ஸோ அதனால் இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் படித்தா போதுமா, இதுதான் வருமா கேட்பீங்க. தெளிவாக சொல்லிடுறேன். நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட வாரியாக கொஸ்டின் பேப்பரானது மாறுபட்டு வரும். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் 1 to 4 மாவட்ட மாணவர்களுக்கு கண்டிப்பாக இது வர வாய்ப்பு இருக்கிறது. மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை இதிலிருந்து ஒரு சில கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பராக வச்சு எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்கப்பா. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நடுவினா பொறுத்த வரைக்கும் 25 வந்து பார்த்தீங்கன்னா தமிழரின் சீரழமை திறமையந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக. அல்லது செய் நன்றி அறிதலை அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக. 26 பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. அல்லது நீங்கள் வியந்து பார்த்த ஒரு நகரம் குறித்த இருபக்க அளவில் கட்டுரை எழுதுக. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 27 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடிப்பிரலாமல் செயல்பா. ஸோ ஓங்களிடை என தொடங்கும் தண்டியலங்கிற பாடலை எழுதுக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது என முடியும் குரல் எழுதுக. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் பக்கம் படித்து வச்சுருங்கப்பா. இதே மாதிரி நம்ம பசங்களை தொடர்ச்சியான எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கு, அதாவது இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர் நம்ம தொடர்ச்சியாக போட போகிறோம். ஸோ அதெல்லாம் தவறாமல் தெரிஞ்சுக்கொள்ள நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா பார்க்குற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சி வீடியோக்கள் வந்துடுது. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. பை பை.